Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics. We are going to see 10th standard mathematics exercise 1.5 5th sum. Okay, what is given கொடுத்ததை எடுத்துடுறேன். 5th sum A, B, C என்ற செட்டு subset of natural number அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து ஃபங்க்ஷன் f is to a tends to b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அது b tends to c அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ரைட். அதுக்கப்புறம் f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2x + 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு g of xன்ற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பொறுமையாக x² அப்படின்னு கொடுத்துருக்கு. f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிப்போம். f இருக்கட்டும் g of x, f இருக்கட்டும் g of x x², f இருக்கட்டும் f of x. அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எழுதுனோம்னா 2x² + 1. இதுதான் f காம்போசிட் ஆஃப் g அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ எழுதுகிறோம் ரேஞ்ச் தானே கேட்டுருந்துச்சு. ரேஞ்ச் ஆஃப் f காம்போசிட் ஆஃப் g ஈக்குவல் டு செட் பிராக்கெட் y such that y ஈக்குவல் டு 2x² + 1. ஓகே சொல்கிறது? இதில் x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். இந்த எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய்க்கு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இது எழுதுனா போதும். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கேட்டிருந்தானே அவன். என்ன கேட்டிருந்தான்? இதே மாதிரி கொண்டு வரணும். இது ஒன்று. இன்னொன்று கேட்டிருந்தான் அவன், ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். அப்போ ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? ரைட். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 2x + 1. ரைட். இது ஜி ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு போல் எழுதையில் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். முன்னாடி உள்ள என்ன இருக்குது 2x + 1. அப்போ இதுதான் ஆன்சரு. therefore range of g composite of f equal to y such that y equal to 2x + 1 whole square, x belongs to natural number அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? பார்த்துக்க. இதுதான் இதனுடைய அர்த்தம். 2 மார்க் சம்முதான். ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் சின்ற செட்டும் சப்செட் ஆஃப் என்னது நேச்சுரல் நம்பர் தான். அப்போ நம்ம ரேஞ்ச் என்ன கேட்டிருக்கான்றது, ரேஞ்சுன்றது ஒய் அவுட்புட், இன்புட்டுன்றது எக்ஸு. அப்போ ஒய் கேட்டிருக்கனால நான் ஒய்ன்னு சொல்லி செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகே, இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். தேங்க்யூ.